ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டில் என்ன வேலை பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 10 மணிக்கு எல்லோரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன். சோறு பொங்கிட்டு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலை எப்பவும் போல் நம்ம பார்க்குற வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ சோறு வடிக்கும் போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சோறு வடிக்கிற தண்ணியிலே நிறையா சோறு போகுது அப்படின்னு யோசிப்பாங்களே. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சிப்பில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த சிப்பில் வச்சு அதில் நீங்கள் சோறை வடிகட்டினீங்க அப்படின்னா சோறு வந்தாலுமே அந்த சிப்பிலே இருந்துக்கும், தண்ணி கீழே போயிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சோறு நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இனிமேல் அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் பாவக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழம்புக்கு தேவையான காயெல்லாம் ரெடி பண்ணி வெட்டி மசாலா பொடி எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வச்சு முடித்த மாதிரி இருக்கும். நான் பாவக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டிட்டு மசாலா பாக்கெட்டை எடுத்து வச்சுட்டேன். நம்ம கம்பெனி மசாலா தான் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், செல்லம் மசாலா. சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நான் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்ததும் அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் பச்சை மிளகா வதங்கும் போது நமக்கு அந்த காரம் அதிகமாக இருக்காது, நம்ம சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப நல்லதான். இந்த தேநீர் இடைவேளைன்னு ஒரு சேனல் இருக்கும் பாருங்கள், அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லது, அல்சருக்கு குணமாகக்கூடிய அதில் ஏதோ ஒரு சயின்ஸ் படி ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இப்படி எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் கொஞ்சம் குறைஞ்சிருமா, நம்ம சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த பாவக்காயெலாம் நம்ம புளிக்குழம்பு வைக்கும் போது நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் அந்த கசப்பு சுவை இருக்காது. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அது மாதிரி நம்ம கறி குழம்பு, சிக்கன் குழம்பு எதுவும் வைக்கோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி போடுவோம் பாருங்களேன், அந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து மசாலா போடுங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னதுன்னா தேங்காய், சின்ன சீரகம், அப்புறம் 2 மிளகு. என்ன சமையல் பண்ணதுக்கு அரைச்சாலும் 2 மிளகு போட்டுக்கோங்க. இந்த மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லதான், அதனால் அதையும் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புளியை கொஞ்சோண்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காயில் அந்த பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளியில் உள்ள புளியை நல்லா ஊற வச்சு எடுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா, நம்ம சோறுக்கு தண்ணி வைப்போம்ல, உலை வைப்போம்ல, அப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து அதில் நீங்கள் புளியை ஊற வச்சுட்டு நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த புளியில் உள்ள எல்லா இதுவும் வந்துடும், புளிப்பு சுவையும் நமக்கு நல்லா வந்துடும். அதனால் அப்படியே இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன தெரியுமா, இது ஒரு பெரிய சமையல்காரங்க செஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னென்னா, இப்போ நம்ம சமையலுக்கு நம்ம காயெலாம் வதக்கிட்டு மசாலா பொடி போடுறோம் பாருங்களேன், நம்ம சிலர் எண்ணெயிலேயே மசாலா வதக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி போடாமல் நம்ம மசாலாவை போட்டுட்டு 2 பிரட்டிட்டு உடனே நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே இந்த குழம்புல இருக்குமா. அது தெரிஞ்சதுலேருந்து நான் இப்போ அடிக்கடி அப்படி தான் செய்கிறேன். கொஞ்சம் போட்டு மசாலா பொடியை எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு பிரட்டிட்டு உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மசாலா டேஸ்ட்டு, அந்த புளிக்குழம்பு பொடி, மட்டன் குழம்பு பொடி போடுறோம்ல அந்த பொடியோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு சேர்ந்து கலந்து நம்ம கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. புளிக்குழம்புலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சோறு பொங்கிட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் வேலைக்கு வந்தாச்சு. குச்சி அடைக்கிற வேலை, தீப்பெட்டியில் குச்சி அடைக்கிற வேலை, இதுதான் நம்மளோட ரொட்டீன் வேலை எப்போவுமே. இது சலிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டியிலையும் இத்தனை குச்சின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் குச்சி மாறும், 25, 50 அந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி நம்ம எல்லா குச்சியும் அடைச்சி ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு விலைக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.